ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ராஜ்யத்தை ஒரு வயதான ராணி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க கணவர், அதாவது அந்த நாட்டு ராஜா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. அந்த ராணிக்கு கண் மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவ பாக்குறதுக்கு பேரழகி மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல குணம் கொண்டவ. அந்த இளவரசிக்கு கல்யாண வயசு வந்ததும் ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு நாட்டு இளவரசருக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. இளவரசி கிளம்புற நாளும் வந்துச்சு. அந்த அம்மா ராணி தன்னோட செல்ல பொண்ணுக்கு பயணத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பாத்திரங்கள், தங்க நகைகள், பட்டு புடவைகள்னு எல்லாத்தையும் வண்டி வண்டியா அடுக்கி கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் விட அந்த இளவரசிக்கு ஒரு ஸ்பெஷலான குதிரை இருந்துச்சு. அது பேரு ஃபலாடா. அது சும்மா சாதாரண குதிரை இல்லைங்க, மனுஷங்க மாதிரி பேசக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திர குதிரை. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ராணி ஒரு சின்ன கத்தியை எடுத்து தன்னோட விரல லேசா கீறி 3 சொட்டு ரத்தத்தை ஒரு வெள்ளை கைக்குட்டையில விட்டாங்க. அத தன்னோட பொண்ணுகிட்ட கொடுத்து, மகளே, இத உன் உசுறு மாதிரி பத்திரமா வச்சுக்கோ. போற வழியில உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இந்த ரத்த துளிகள் தான் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாங்க. இளவரசி அந்த துணியை நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு குதிரையில ஏறி பயணத்தை ஆரம்பிச்சா. அவளுக்கு துணையா ஒரு வேலைக்காரியும் குதிரையில போனா. 2 பேரும் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சாங்க. வெயில் மண்டைய பொளக்க ஆரம்பிச்சதும் இளவரசிக்கு பயங்கரமான தாகம் எடுத்துச்சு. அவங்க ஒரு தெளிவான ஓடைய தாண்டி போகும்போது இளவரசி அந்த வேலைக்காரி கிட்ட, கொஞ்சம் இறங்கி போய் அந்த தங்க கோப்பையில எனக்கு கொஞ்சம் தண்ணி முண்டுட்டு வரியா அப்படின்னு ரொம்ப அன்பா கேட்டா. ஆனா அந்த வேலைக்காரி இளவரசிய முறைச்சு பார்த்து ரொம்ப திமிரா பதில் சொன்னா. உனக்கு தண்ணி வேணும்னா நீயே இறங்கி போய் குடிச்சுக்கோ. இனிமே நான் உனக்கு வேலைக்காரி இல்ல, நீ எனக்கு எஜமானியும் இல்ல அப்படின்னு அதிகாரமா சொன்னா. தாகம் தாங்க முடியாத இளவரசி வேற வழி இல்லாம குதிரையில இருந்து இறங்கி ஓடையில குனிஞ்சு தண்ணி குடிச்சா. அப்போ அவ, ஐயோ, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சோகமா முணுமுணுத்தா. அப்போ அவகிட்ட இருந்த அந்த 3 சொட்டு ரத்தம், இத மட்டும் உன் அம்மா பாத்திருந்தா அவங்க மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்குமே அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லுச்சு. மறுபடியும் பயணம் தொடர்ந்துச்சு. ஆனா வெயில் ஜாஸ்தியா இருந்ததால இளவரசிக்கு திரும்பவும் தாகம் எடுத்துச்சு. இன்னொரு நதிக்கரையில வண்டி நின்னதும் இளவரசி திரும்பவும் அந்த வேலைக்காரி கிட்ட தண்ணி கேட்டா. இந்த தடவை அந்த வேலைக்காரி இன்னும் கோவமா, உனக்கு தண்ணி வேணும்னா நீ குடிச்சுக்கோ அப்படின்னு கத்துனா. இளவரசி திரும்பவும் குனிஞ்சு தண்ணி குடிக்கும்போது எதிர்பாராத விதமா அவங்க அம்மா கொடுத்த அந்த மந்திர கைக்குட்ட தண்ணியோட வேகத்துல கையில இருந்து நழுவி விழுந்துருச்சு. தண்ணி அதை அடிச்சிட்டு போயிருச்சு. பாவம் இளவரசி அதை கவனிக்கல. ஆனா அந்த நயவஞ்சக வேலைக்காரி அதை கவனிச்சுட்டா. ஆஹா, இவளை காப்பாத்திட்டு இருந்த அந்த மந்திர தாயத்து போயிருச்சு, இனிமே இவ என் கையில அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டா. உடனே இளவரசி கிட்ட போய், இனிமே நீ இளவரசி இல்ல, நீ போட்டிருக்க அந்த ராஜ உடுப்பெல்லாம் கழட்டி என்கிட்ட கொடு. என்னோட பழைய துணியை நீ போட்டுக்கோ. இனிமேல் நான் ஃபலடா குதிரையில போவேன், நீ என்னோட சாதாரண குதிரையில வரணும் அப்படின்னு மிரட்டுனா. இளவரசி முடியாதுன்னு சொன்னப்போ அந்த வேலைக்காரி கத்திய காட்டி கொலை மிரட்டல் விடுத்தா. இந்த விஷயம் அரண்மனையிலயோ இல்ல வேற யார்கிட்டயாவது தெரிஞ்சா இந்த கத்தியால உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி இளவரசி கிட்ட ஒரு பயங்கரமான சத்தியத்தை வாங்கிக்கிட்டா. பயந்து போன இளவரசி வேற வழி இல்லாம தன்னோட ஆடைகளை கொடுத்துட்டு அந்த வேலைக்காரியோட பழைய துணிய போட்டுக்கிட்டா. அவங்க போய் சேர வேண்டிய அரண்மனை வந்துச்சு. வாசல்ல நின்னுட்டு இருந்த ராஜாவும் இளவரசரும் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபலடா குதிரையில வந்த அந்த போலி இளவரசிய தான் இளவரசின்னு நினைச்சு வரவேற்றாங்க. உண்மையான இளவரசி பழைய துணியோட பின்னாடி நின்னுட்டு இருந்தா. ராஜா அந்த போலி இளவரசிய உள்ள கூட்டிட்டு போனாரு. உண்மையான இளவரசி வாசல்லையே நின்னுட்டா. ராஜா ஜன்னல் வழியா எட்டி பாக்கப்போ வாசல்ல நின்ன பொண்ணு ரொம்ப அழகாவும் ஆனா சோகமாவும் இருக்கிறத கவனிச்சாரு. உடனே மணப்பெண்ணா வந்தவங்க கிட்ட, யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கிற அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த துரோகி, ஓ அவளா, வழியில எனக்கு துணையா இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்தேன், இவளுக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு அலட்சியமா சொன்னான். ராஜா யோசிச்சுட்டு, எங்க கிட்ட கான்ராட் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் வாத்து மேய்ப்பான், இந்த பொண்ணும் அவனோட சேர்ந்து வாத்து மேய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னையில இருந்து ஒரு நாட்டோட இளவரசியா இருக்க வேண்டியவ வாத்து மேய்க்கிற பொண்ணா மாறிட்டா. அந்த போலி இளவரசிக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. இந்த ஃபலாடா குதிரைக்கு பேச தெரியும், இது நடந்த உண்மையே என்னைக்காவது ஒரு நாள் இளவரசர்கிட்ட சொல்லிருச்சுன்னா என் கதை முடிஞ்சிரும் அப்படின்னு பயந்தா. அதனால அவ இளவரசர்கிட்ட போய், அன்பே, நான் வரும் வழியில இந்த குதிரை எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துச்சு, தயவு செஞ்சு இதோட தலைய வெட்ட சொல்லுங்க அப்படின்னு நடிச்சா. இளவரசரும் அதை நம்பி அந்த குதிரைய கொல்ல சொல்லிட்டாரு.
இந்த விஷயத்த கேட்ட உண்மையான இளவரசி கதறி அழுதா. குதிரைய வெற்ற ஆள்கிட்ட போய் ஒரு தங்க காசை கொடுத்து, தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி செய். இந்த குதிரையோட தலைய வெட்டுனதுக்கு அப்புறம் நாங்க தினமும் வாத்து மேய்க்க போற அந்த பெரிய வாசல் செவத்துல இத மாட்டிவிடு. நான் போகும்போதெல்லாம் என் அன்பான குதிரைய பாப்பேன் அப்படின்னு கெஞ்சினான். அவனும் அதே மாதிரி செஞ்சுட்டான். மறுநாள் காலையில இளவரசி வாத்துகளை ஓட்டிக்கிட்டு அந்த வாசலை தாண்டி போனான். செவுத்துல மாட்டியிருந்த ஃபலடாவோட தலைய பார்த்து, ஐயோ ஃபலடா, நீ இங்க இப்படி தொங்குறியே அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். அதுக்கு அந்த உயிரற்ற தலை பேசுச்சு. இளவரசியே, நீ வாத்து மேய்க்க போறியே, இத மட்டும் உங்க அம்மா பார்த்தா அவங்க இதயம் சுக்கு நூறா உடைஞ்சு போயிருமே அப்படின்னு பதில் சொல்லுச்சு. இளவரசி அழுதுகிட்டே வயல்வெளிக்கு போனா. அங்கே அவ தன்னோட தலைமுடிய சரி செய்யும் போது அவளோட தங்க நிற தலைமுடி வெயில்ல பளபளன்னு மின்னுச்சு. அத பார்த்த அந்த பையன் கான்ராட் அவளோட தலைமுடிய பறிக்க ஆசைப்பட்டு ஓடி வந்தான். உடனே இளவரசி காத்த பார்த்து ஒரு மந்திரம் சொன்னான். காற்றே, பலமா வீசு, கான்ராடோட தொப்பிய பறக்க விடு. அவன் அதை தேடி ஓடட்டும். அது வரைக்கும் நான் என் தலைமுடிய வாரி முடிச்சுக்கிறேன். உடனே காத்து பலமா வீச ஆரம்பிச்சுச்சு. கான்ராடோட தொப்பி காத்துல பறந்து போச்சு. அவன் அதை துரத்திக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடுனான். அவன் திரும்பி வரத்துக்குள்ள இளவரசி தன்னோட முடிய சரி செஞ்சு முடிச்சிட்டா. இதனால கான்ராட் அவன் மேல செம கடுப்பானா. கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. கான்ராட் பொறுமை இல்லாம ராஜா கிட்ட போய் புகார் பண்ணான். ராஜா, அந்த புது பொண்ணு கூட என்னால வாத்து மேய்க்க முடியாது. அவ ஒரு சூனியக்காரி. அவ தினமும் செவுத்துல இருக்கிற ஒரு குதிரை தலை கூட பேசுறா. அந்த தலையும் அவளுக்கு பதில் சொல்லுது. அது மட்டும் இல்ல, அவ காத்து கூட பேசி என் தொப்பிய பறக்க விடுறா அப்படின்னு சொன்னான். ராஜாவுக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சரி, நாளைக்கு நீ வழக்கம் போல வேலைக்கு போ, நான் மறைஞ்சிருந்து பாக்கறேன்னு சொன்னாரு. மறுநாள் ராஜா யாருக்கும் தெரியாம அந்த வாசல் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டாரு. இளவரசி குதிரை தலைகிட்ட பேசுறதையும் அந்த தலை அவளுக்கு மரியாதையா பதில் சொல்றதையும் ராஜா தன் காதாலேயே கேட்டாரு. அப்புறம் வயல்வெளியில அவ காத்து கட்டுப்படுத்துறதையும் பார்த்தாரு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் ராஜா இளவரசிய தனி அறைக்கு கூப்பிட்டு விசாரிச்சாரு. யாருமா நீ? எதுக்காக இப்படி கஷ்டப்படுற? உன் கதை என்ன அப்படின்னு கேட்டாரு. ஆனா இளவரசி, மன்னிக்குவோம் ராஜாவே, நான் ஒரு சத்தியம் செஞ்சிருக்கேன். நான் உண்மைய சொன்னா என் உயிருக்கே ஆபத்து வரும். என்னால யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. ராஜா ரொம்ப புத்திசாலி. அவர் அவகிட்ட, சரிமா, நீ மனுஷங்க கிட்ட தான் சொல்ல முடியாது. அதோ மூளையில ஒரு பெரிய இரும்பு அடுப்பு இருக்குல்ல, அதுக்குள்ள உன் தலைய விட்டு உன் கஷ்டத்தை எல்லாம் கொட்டிரு. அது யாருக்கிட்டையும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போற மாதிரி நடிச்சாரு. ஆனா அவர் வெளிய போய் அந்த இரும்பு அடுப்போட புகை போக்கி குழாய் வழியா ஒட்டு கேட்க ரெடியானாரு. அறையில தனியா இருந்த இளவரசி அந்த இரும்பு அடுப்புக்குள்ள தலைய விட்டு தன் சோகத்தை எல்லாம் சொல்லி அழுதா. உலகமே என்ன கைவிட்டுருச்சு. நான் ஒரு பெரிய ராஜ்யத்தோட இளவரசி. ஆனா இன்னைக்கு ஒரு வாத்து மேய்க்கிற சிறுமியா இருக்கேன். என் வேலைக்காரி என்னை ஏமாத்தி என் உடுப்ப திருடி என் இடத்த பிடிச்சுக்கிட்டா. நான் உண்மைய சொன்னா என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கா. ஃபலடா, நீயும் போயிட்ட. எனக்கு உதவ யாருமே இல்லையே அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதா. குழாய் வழியா இத கேட்ட ராஜாவுக்கு உண்மை புரிஞ்சு போச்சு. அவருக்கு ஒரே நேரத்துல அதிர்ச்சியும் கோபமும் வந்துச்சு. உடனே அவர் உள்ள வந்து, இனிமே நீ அழாதம்மா, உனக்கு நியாயம் கிடைக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஆறுதல் சொன்னாரு. உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டு இளவரசிய ராஜ ஆடைகள் போட்டு அழகுபடுத்த சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில ஒரு பெரிய விருந்து நடந்துச்சு. இளவரசர் அப்புறம் நிறைய நாட்டு ராஜாக்கள்லாம் வந்திருந்தாங்க. மேடையோட ஒரு ஓரத்துல அந்த போலி இளவரசி உட்கார்ந்திருந்தா. ராஜா தந்திரமா உண்மையான இளவரசிய அழகான ட்ரெஸ்ல கூட்டிட்டு வந்து யாருக்கும் அடையாளம் தெரியாத மாதிரி இன்னொரு பக்கம் உட்கார வச்சாரு. விருந்து முடிஞ்சதும் ராஜா அந்த போலி இளவரசி கிட்ட ஒரு விடுகதை மாதிரி கேட்டாரு. இளவரசியே, ஒருத்தன் தன் எஜமானரை ஏமாத்தி அவருக்கு துரோகம் செஞ்சு அவரை சாகடிக்க நினைச்சா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. தாம் மாட்டிக்க போறோம்னு தெரியாத அந்த முட்டாள் வேலைக்காரி ரொம்ப கொடூரமா பதில் சொன்னா. அப்படிப்பட்ட துரோகிய கூர்மையான இரும்பு ஆணிகள் அடிச்ச ஒரு பீப்பைக்குள்ள அடைச்சு 2 வெள்ளை குதிரைகளை வச்சு அந்த பீப்பைய தெரு தெருவா இழுத்துட்டு போகணும். அவ சாகுற வரைக்கும் அதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா. இத கேட்ட ராஜா கோபமா எழுந்திருச்சாரு. இதோ பாரு, இவதான் உண்மையான இளவரசி.
நீ அவளுக்கு துரோகம் செஞ்ச வேலைக்காரி. நீ உன் வாயாலேயே உனக்கான தண்டனையை முடிவு பண்ணிட்ட அப்படின்னு சத்தமா சொன்னாரு. அப்பதான் இளவரசருக்கு உண்மையே புரிஞ்சு போச்சு. தான் பொண்டாட்டின்னு நினைச்சவ ஒரு மோசக்காரின்னும் வாத்து மேய்ச்சிட்டு இருந்தவ தான் தான் உண்மையான மனைவின்னும் உணர்ந்து ஷாக் ஆயிட்டாரு. அந்த போலி வேலைக்காரிக்கு அவ சொன்னபடியே பயங்கரமான தண்டனை கொடுத்துட்டாங்க. எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்ட அந்த உண்மையான இளவரசி தான் புருஷனான இளவரசர் கூட சந்தோஷமா சேர்ந்தாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அந்த நாட்டை ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சாங்க. நீதி: உண்மை என்னைக்கும் தூங்காது. கெட்டது எத்தனை வேஷம் போட்டாலும் ஒரு நாள் அது மாட்டிக்கிட்டு அழிஞ்சு போயிரும்.